ஒரு பறவை வந்து அதோட வளர்ந்து வர குஞ்சுகளுக்கு வந்து முதல்ல வந்து இறைய வந்து ஊட்டி விடும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா வர்ற காலகட்டத்துல என்ன பண்ணும்னா, அதுக்கு வந்து இறைய ஊட்டி விடுறது வந்து நிறுத்திரும். கொஞ்சம் தூரமா வைக்கும். அதுக்கப்புறம் இன்னும் நாள் போக போக வந்து குடுக்கறத ரொம்ப அப்படியே கம்மி பண்ணிட்டே இருக்கும். இதுல சில சில பறவைகள் என்ன பண்ணும் அப்படின்னா, தன்னோட குஞ்சுகள வந்து பிடிச்சு வேணும்னே கீழ தள்ளிவிடும். அப்பதான் வந்து அதுங்க வந்துட்டு சிறகடிச்சு சிறகடிச்சு தன்னோட உணவ தேடுறதுக்காக தானே சிறகடிச்சு கத்துக்கும் அப்படின்றதுக்காக அதுங்க இந்த வேலைய பண்ணுது. அதே மாரி வந்து வயசுக்கு வந்த ஆண்மகன் வந்துட்டு வீட்ல உட்கார்ந்திருக்க கூடாது. வெளி உலகத்துல போய் தனக்கான வாழ்க்கை கல்விய வந்து கத்துக்கணும். அப்பதான் தன்னோட வந்து வருங்கால சந்ததியினரும், தன்னோட தன்னோட குடும்பத்தையும், குழந்தை குட்டிகளையும் வந்து நல்லபடியா பார்த்து காப்பாத்த முடியும். அதே மாரி வந்துட்டு நம்ம ராமாயண இதிகாச தொடர்ல வந்துட்டு, இங்க வந்து விஸ்வாமித்திரர் வந்து அயோத்திய நகரத்த வந்து அடைஞ்சிருந்தாரு. அவர் வந்து ராமர வந்துட்டு தன்னோட ஒரு யாகத்துக்காக பணிவிடைகள் செய்யறதுக்காக வந்துட்டு தசரத மன்னர்ட்ட வந்து கேட்டாரு. ராமர வந்து எனக்கு வந்து பணிவிடை செய்ய அனுப்பி வை அப்படின்னு சொல்லிட்டு. தசரத மன்னர் வந்துட்டு ராமர் வந்து சின்ன பையன், அவர வந்து அனுப்பி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து யோசிச்சுட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல வந்துட்டு அங்க இருந்த எல்லா சான்றோர்களும் வந்துட்டு, இல்ல இல்ல விஸ்வாமித்திரர் வந்து தன்னைத்தானே வந்துட்டு யாகத்தையும் நடத்த முடியும். இந்த 2 அசுரர்களையும், அதாவது வந்து மாரீசன் அப்புறம் சுபானு இவங்க 2 பேரையும் அடிக்க முடியும். ஆனா அவர் வந்து ராமர கூப்பிடுறாரு அப்படின்னா, அதுல பின்னாடி வந்து ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி ராமர வந்துட்டு நம்ம விஸ்வாமித்திரர் கூட அனுப்பி வைக்கிறதுக்காக வந்து தசரத மன்னர் வந்து எல்லாரும் வந்துட்டு சொல்லி அனுப்பி வைக்கிறதுக்காக சொல்லுவாங்க. உடனே தசரத மன்னரும் வந்துட்டு ராமரையும் லக்ஷ்மணனையும் கூப்பிட்டு அவர் கூட வந்து அனுப்பி வைக்கிறதுக்கான முடிவை வந்து எடுத்திருப்பாரு. அதாவது வந்துட்டு இந்த விஸ்வாமித்திரர் அப்படின்றவர் வந்து சாதாரண ஒரு ஆள் இல்ல. அவர் வந்து நிறைய அஸ்திர வித்தைகளையும், நிறைய ஆயுத வித்தைகளையும் வந்து கத்து தேர்ந்தவர். அவர் வந்து இங்கிருந்து போகும்போது, அவர் வந்து தன்னோட கலைகள் எல்லாத்தையும் வந்து ஒரு பாத்திரமான ஒருத்தர்ட்ட வந்துட்டு குடுத்துட்டு போணும். அதனாலதான் அவர் வந்து ராமர வந்துட்டு தன்னோட வந்து சிஷ்யனா வந்து ஏத்துக்கிறதுக்காக வந்துட்டு இங்க வந்து தசரத மன்னர்ட்ட வந்து இந்த மாதிரி கோரிக்கை வச்சிருப்பாரு. அதே மாதிரி ராமரும் அவர் பிறப்பெடுத்த காரணம் வந்துட்டு ராவணனை வந்து அழிக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஒரு அசுரனை அழிக்கிறதுக்கு வந்து ராமருக்கு வந்துட்டு இந்த நம்ம உலக பயிற்சி வந்து கண்டிப்பா தேவை. அதனாலதான் இந்த மாரிசன் சுபானு அப்படின்ற 2 அசுரர்களை வந்து அழிக்கிறதுக்காக வந்து ராமரை வந்துட்டு விஸ்வாமித்திரர் வந்து கூட்டிட்டு போவார். இதோட ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனல்ல இருக்கு. லிங்கை வந்து நான் வீடியோ கீழே ரிலேட்டட் வீடியோஸ்ல கொடுக்குறேன். தொட்டு பார்த்தீங்கன்னா நீ வந்து உள்ள போகும். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டினியூஸா நம்ம ராமாயணத்தை பத்தி இனி வர காலங்கள்ல என்னோட சேனல்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.